ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கோதுமையை வச்சு அருமையான ஒரு போலி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு கப்பு வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலையை வாங்கி வறுத்துட்டு தோல் நீக்கிட்டேன். கொஞ்சோண்டு தோல் இருக்காது, பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஒரே ஒரு கருப்பு ஏலக்காய்ங்க இது. இந்த ஏலக்காய் ஒரு ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு அரை, அந்த கப்புலேருந்து பார்த்திங்கன்னா இதுவும் அரை கப்பு தான் பாகு வெல்லம் எடுத்திருக்கேன். இது அதால் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் நெய் எடுத்திருக்கேன், உப்பு எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் வச்சு நம்ம போலி பண்ண போகிறோம். முதல்ல ஸ்டஃபிங்க்கு பண்ணுறதுல நம்ம வேர்க்கடலை இருக்குது பார்த்திங்களா, அதை நம்மளே வறுத்துக்கலாம், இல்லை கடையில் வாங்கி வறுத்ததாக இருந்தாலும் பரவாயில்ல. வறுத்ததோடு நம்ம இந்த ஏலக்காயை வச்சு சேர்த்து பொடி பண்ணிக்கிறோம். அதோட கடைசியாக இந்த வெல்லத்தையும் போட்டு ஒரு தடவை மிக்சியில் விட்டோம்னா, ஒரே ஒரு சுற்று விட்டோம்னாவே நல்ல பொடி ஆகிடும். நல்ல பொடியானோன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த கோதுமை மாவை என்ன பண்ணணும், கொஞ்சம் வெதுப்பான தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். இந்த கோதுமை மாவில் உப்பு போட்டுட்டு வெதுப்பான தண்ணியில் நல்லா பிசைஞ்சிட்டு, நல்லா எப்பயுமே நம்ம இது சப்பாத்திக்கு செய்கிறோம் இல்லைங்களா, சப்பாத்திக்கு செய்கிறத விட கொஞ்சம் தலை பிசைஞ்சிக்கிட்டு அதில் கொஞ்சம் நெய்யோ ஆயிலை விட்டு நல்லா பிசைஞ்சு மூடி வைக்கணும். இருங்க, முதல்ல இந்த ஸ்டஃபிங்கை பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு வந்துடும். இந்த பதத்துக்கு வந்தோடனே இப்போ இது போதும். இப்போ மாவு பிசையலாம் வாங்க. இதில் கொஞ்சம் வெதுப்பான தண்ணியை விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதில் உப்பு போட்டுட்டேன். இப்போ தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஹாட் வாட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன், கொஞ்சமாக விட்டுக்கலாம் முதல்ல. பாருங்கள், இந்த மாதிரி தலைன்னு பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டேன். இப்போ இந்த அமுல் கீ இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா தாராளமாக விட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் நல்லா தாராளமாக விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம இது ஒரு 1/2 ஹவர் இல்லை 1 ஹவர் அப்படியே ஊறட்டும். செய்யும்போது காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா பிசைஞ்சிட்டேன். பிசைஞ்சதுக்கப்புறமும் மேலே ஒரு ஸ்பூனு நெய் விட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். தடவி மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 1/2 ஹவரோ இல்லை 1 ஹவர் கழித்து தான் நம்ம போலி செய்ய போகிறோம். இது அப்படியே ஊறட்டும். கடாய் வச்சுருக்கேன். கடாயில் கொஞ்சம் பால் ஊற்றி இந்த மிக்சியில் கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறது வேர்க்கடலையும் நாட்டு சர்க்கரையும் ஏலக்காய், இந்த 3த்தையும் இதில் போட்டு கலக்க போகிறோம். தேங்காய் பால் இருந்தாலும் அது வேறு டேஸ்ட்டாக வரும். அது செய்கிறப்ப நான் காமிக்கிறேன், அது வேறு மெத்தடில் செய்யலாம். முதல்ல கொஞ்சம் பால் இருக்குது, அந்த பாலை எடுத்து இதில் ஊற்றிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, கலர்றதுக்கு தான், கெட்டியாக செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு தான், அதனால் கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த கலவையை அதில் போட்டு, இதில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஸ்பூனு நெய் விட்டுக்கலாம். தேங்காய் கூட நீங்கள் துருவி போட்டுக்கலாம். நான் தேங்காய் துருவி போடுறப்ப அது வேறு மாதிரி வரும், அதனால் அது பண்ணலை. இப்போ சிம்பிளான மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நல்லா இது ஆறணுன்னு இதை பாலாக உருட்டிக்கலாம். இது நல்லா இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிருக்கட்டும். கெட்டி ஆனான்னு காமிக்கிறேன். பூரணம் வைக்கிற உருண்டையெல்லாம் சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். மாவை சின்ன உருண்டையாக உருட்டிட்டு, அதுக்கப்புறம் நம்ம கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் நல்லா உள்ளே வச்சு கீ கொடுத்துக்கோங்க. கீ கொடுத்திங்கன்னா அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கீ எக்ஸ்ட்ராவே கொடுத்துக்கோங்க. அப்போ தான் போலி ஷேஃப்க்கு வரும் அது. ஏன்னா இது கோதுமைனால் மைதா மாதிரி வரணும். மைதானா உடனே வந்துடும், ஆனால் இது வர்றது கொஞ்சம் கஷ்டமாகும். அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கீயை நிறையா போட்டுட்டோம். இதே மாதிரி நல்ல மெலிசான பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு மெலிசாக வர்ற மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு அப்படியே தவாவில் போட்டு சுட்டு எடுங்க. அதில் கொஞ்சம் கீ கொடுத்தா போதும். ஏன்னா இங்கே நிறைய கீ கொடுத்துட்டோம் இல்லைங்களா, உருட்டுற போது இந்த இதில் இது பண்ணும்போது சப்பாத்தியால் ஆட்டும்போது, அதனால் தவாவில் போடும்போது கொஞ்சமாக கீ கொடுத்து சுட்டு எடுத்துக்கோங்க. சுட்டு எடுத்துகிட்டு அதோட சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருந்தது. ஏன்னா கோதுமை, வேர்க்கடலை, வெல்லம் தான். இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். மீண்டும் ஒரு புது பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.